இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல யோவான் 10 அதிகாரம் 10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இந்த வசனத்துல ஜீவனை குறித்து பேசுறாங்க. ஸோ ஜீவன் அப்படின்னா என்னது? உயிர். ஸோ ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்திற்கு நான் செஞ்ச பாவத்திற்காகவும் நம்ம செஞ்ச பாவத்திற்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த கல்வாரி சிலுவையில் நம்ம செஞ்ச பாவத்திற்காக ஆண்டவர் மறிச்சாங்க. ஆண்டவர் எந்த விதமான தப்புமே செய்யலை. நம்ம செஞ்ச தப்புக்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்திருக்காங்க. ஸோ அப்படி நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் இருக்காங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் இருக்காங்க. அப்படி ஆண்டவருடைய நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது மிகவும் முக்கியமான காரியம். ஸோ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கா அப்படின்றது யோசித்து பார்ப்போம். ஸோ ஆண்டவரை நாங்கள் அறிஞ்சிருக்கோன்னு சொல்லியும் ஆண்டவருடைய குணங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட குணங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தேவன் இருக்காங்களா இல்லையான்றதை நம்மளே யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் செய்கிறவங்களா காணப்படுங்க. Thank you. Have a beautiful day.